Hi friends, welcome to another beautiful and tasty episode. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பழம். சம்மர் வந்துட்டா நமக்கு வெயில் கொளுத்துதுன்னா கூட கண்டிப்பாக இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம். ஸோ எல்லாருக்குமே மாம்பழம் பிடிக்கும். பிடிக்காதவங்கன்றவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அது கூட ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம். பட் நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச மாம்பழம் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் சம்மர் சீசனில் தான் நிறையா கிடைக்கும். ஸோ இது கிடைக்கிறப்பவே நம்ம வாங்கி சாப்பிட்டு அனுபவிச்சிடணும். ஸோ எங்களுக்கு சொந்தமாக மாந்தோப்பு இருக்குங்க. ஸோ அந்த மாந்தோப்புலேருந்து நாங்கள் பழம் பறிச்சுட்டு வந்துட்டு பழம் கிடையாது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளில் பழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய காய் தான். ஸோ இப்போ இதை பழுக்க வைக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 4 வெரைட்டிஸ் ஆஃப் மாம்பழம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ரெகுலர் நம்மளோட பங்கனப்பள்ளி, இன்னொன்று பார்த்திங்கன்னா மூக்கு மாங்கான்னு சொல்லுவோம்ல, தோட்டப்பூரின்னு சொல்லுவாங்க, அந்த காய் இருக்குது. ஸோ அனதர் 2 வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ரசம் காயின்னு சொல்லுவாங்க ஒன்று, இன்னொன்று நமக்கு லிட்ரலி மீனிங் பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ்னு வரும், அதாவது செருகு ரசம்னு சொல்லுவாங்க. ஸோ அது பெரிய ரசம் சோட்டா ரசம் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் காத்தோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரேயில் பேப்பர் போட்டுட்டு அதில் எல்லா பக்கமும் பேப்பர் கவராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்றா நம்ம மாங்காய்ங்க அடுக்கிக்கணும். அப்படி அடுக்கிட்டு நம்ம அந்த பேப்பர் போட்டு நல்ல ஒரு 4-5 நாளைக்கு காற்று போகாத மாதிரி இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக உங்களுக்கு பழம் பழுத்து வந்துடும். நார்மலாக இந்த கடைங்களில் குடோன்லலாம் வைக்கிறவங்க பழம் சீக்கிரம் பழுத்து வரதுக்காக கார்பைட் கல் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லீகல். அப்படி பழுக்க வைக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. ஸோ நேச்சுரலாக நம்ம இது மாதிரி பேப்பர் போட்டு காற்று போகாத மாதிரி சுற்றி வச்சோம் அப்படின்னாலே பழுத்துரும். இன்னொரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம 1-2 காய் அப்படின்னா அது மாதிரி பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி டின் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் அரிசி எதில் கொட்டி வச்சுருக்கிறோமோ அந்த டின்னில் இந்த மாதிரி பழுக்கிற மாதிரி இருக்கிற 4-5 நாளில் பழுக்கக்கூடிய காயை அரிசி டின்னில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாலே அதுவுமே உங்களுக்கு அழகாக பழுத்துட்டு வந்துடும். ஸோ இப்போ இந்த பாருங்கள் எல்லாமே அடுக்கியாச்சு. இந்த ட்ரே நிறைய அடுக்கிட்டு இந்த மாதிரி இந்த பேப்பரை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு த்ரெட்டு போட்டு இதை நல்லா டைட்டாக கட்டிடணும். ஸோ அந்த பேப்பர் விலகக்கூடாது, உள்ளே காற்று போகக்கூடாது. அதுதான் மெயின். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைட்டாக கட்டி வைக்கிறோமோ அவ்வளோ நல்லா நமக்கு பழம் பழுத்து வரும். ஓகே, இப்போ இது எல்லாமே பழுத்து வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா காயாகவே மேர்ந்து போயிடும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா பழுக்கிறதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா அழுகுன மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு ஒரு 70 to 80% தான் நமக்கு பழம் கிடைக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன ப்ராசஸ். எம்டியான ட்ரேயில் இந்த பேப்பர் போட்டுட்டு நம்ம இதில் பழம் அடுக்கணும். ஆல்ரெடி ஒரு ட்ரே அடுக்கியாச்சு. ஸோ மீதி இருக்கிற காய்காக 2வது ஒரு ட்ரே என் ஹஸ்பண்ட் அடுக்கிட்டுருக்காங்க. ஸோ ரெகுலராக பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு மாங்காய் சாப்பிடுங்க. ஏன்னா எந்தெந்த சீசனில் எந்தெந்த பழம் கிடைக்குதோ அதை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. பர்டிகுலராக மாங்காய் பார்த்திங்கன்னா ரெட்டை சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு பழம். அதாவது நம்ம பாடி ஹீட் எக்ஸாஸ்ட் ஆகும். ஸோ அதனால் மாம்பழம் கண்டிப்பாக சம்மரில் அந்த இயற்கையாகவே நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடியது. ஸோ அதை நிறைய சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் பாடி ஹீட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மாம்பழம் பழுக்க வைக்கிற ஸ்டேஜ். பழுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.